Hi, welcome to my channel. Weight loss 100 day challenge la இன்னைக்கு நான் 91வது நாளா ஸ்டார்ட் பண்றேன். என்னோட weight வந்து பாத்தீங்கன்னா 81 கிலோ 600 கிராம் இருக்கு. இத ஃபர்ஸ்ட் நான் நோட்ல என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த weight வந்து பாத்தீங்கன்னா நேத்தை விட ஒரு 250 கிராம் அதிகமா இருக்கு. நீங்க நினைக்கலாம் நான் நேத்து சீட் டயட்டிங் பண்ணதனால தான் எனக்கு weight ஏறி இருக்கு அப்படினு. சீட் டயட் பண்ணோம் அப்படினா மறுநாள் இப்படி தான் நமக்கு ஏறன மாதிரி காமிக்கும். இதோட ரிசல்ட் நாளைக்கு தான் நமக்கு தெரியும். நாளைக்கு கண்டிப்பா என்னோட weight வந்து ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்க. என்னோட weight loss journeyல இன்னைக்கு நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய weight loss journeyயோட 91வது நாள். இன்னைக்கு என்னோட weight வந்து பாத்தீங்கன்னா 81 கிலோ 600 கிராம் நான் இருக்கேன். நீங்க கேட்கலாம், நீங்க நினைச்ச டார்கெட் இதுதானா, அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 9 days இருக்கு. அதில் எந்த அளவுக்கு குறைவேன், இல்லை இதே அளவில் தான் இருப்பேனா, இல்லை இதை விட ஒரு கிலோ ஏறுவேனா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த 81, அந்த அளவுக்கு நான் வருவேன் அப்படின்றது நான் நினைக்கல. ஏன்னா 94.5 கிலோ இருக்கும் பொழுது ஓகே, இந்த ஜேர்னி முடியும் பொழுது எவ்வளோ போகுதோ போகட்டும், ஆனால் வந்து வெயிட் லாஸை வந்து நடுவில் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் 90 டேஸ்லாம் வந்து தள்ளுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து என்னோட ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. என்னோட 100 day சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட வந்து என்னோட ஜேர்னி முடிய போகிறது கிடையாது. என்னோட ஐடியல் வெயிட், என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 160. என்னோட ஐடியல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட வரணும். ஆனால் நான் இப்போ ஒரு 81 இருக்கேன். இன்னும் ஒரு 10 டேஸில் எவ்வளோ குறைவேன்னு தெரியல. சரி 80 கூட தான் வச்சுப்போமே, ஆசை அதிகமாக இருக்குல்ல, சரி பரவாயில்ல 81. அப்போ நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோ கிட்ட நான் வந்து குறைக்கணும். அப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 104 கிலோ திருப்பி தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னோட ஐடியல் வெயிட் வரணும். ஐடியல் வெயிட் மட்டும் கிடையாது, அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் நான் பண்ண டயட் பிளானை மாற்றி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். இனி என்னோட ஃபுட்டு எல்லாமே எந்த அளவில் எடுத்துக்கிட்டா எனக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவேன். இந்த எலக்ட்ரானிக் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் 260. இது எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நான் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் ஓகே, ஒரு போல் எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோட வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள் ஏறுது இறங்குது, ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் இனிமே நான் எடுத்துக்கக்கூடிய ஃபுட், அதாவது இந்த 100 டேஸ்க்கு மேலே இனிமே நான் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை எந்த அளவு எவ்வளோ கேலரி எடுத்துக்கிட்டால் இன்னும் எனக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே என்னோட ஐடியல் வெயிட் வந்து நான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஜேர்னியில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். அதனால் இன்றைக்கி இந்த மிஷின் வந்து ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் வெயிட் மிஷின் இந்த மிஷின் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளோட நல்லதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா நமக்கு பிடிச்சமான பொருள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வெயிட் அதிகமாகி கஷ்டப்படுறதை விட ஓகே இதுதான் நம்மளோட லிமிட், இதுக்கு மேலே நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி போவோம் இல்லையா. அதனால தான் வந்து இந்த மிஷினை வாங்கினேன். ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருக்கும், யார்கிட்ட இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீஷோவில் நீங்கள் போட்டிங்கனாலே இது வரும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண எலக்ட்ரானிக் கிச்சன் ஸ்கேல். இது வந்து நான் 100 day சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்ட மறுநாள்லேருந்து நான் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்க போகிறேன். ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லாமல் நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆகாரங்களும் நான் அளவிட்டு தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இப்படி அளவு போட்டு சாப்பிட்றதுனால மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சமைக்கிறதுக்கு இந்தந்த பொருள் இந்தந்த அளவு இருந்தால் மட்டும்தான் அந்த சமையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய உணவுகள் கரெக்டான அளவு எடுத்தோம் அப்படின்னா உடம்பை சீராக மெயின்டைன் பண்ணலாம். அதை கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த மிஷின் நான் வாங்கியிருக்கேன். இனி என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் இந்த மிஷினை பயன்படுத்தி என்னோட உணவுப் பொருட்களை கரெக்டான அளவெடுத்து என்னோட வெயிட் லாஸை இன்னும் அதிகப்படுத்தி என்னோட ஐடியல் வெயிட் வருவேன் கண்டிப்பாக. அது எப்படின்றத நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நல்லா ஒரு 2 இளநீர் வந்து வழுக்கையோடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கிட்ட வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய் 2 எடுத்துகிட்டு அதுதான் இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்டது. மதியம் என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசையும் சட்னியும் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து பாயில் எக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட். இப்போ பாருங்களேன், நான் வந்து முதல்லலாம் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் குரூப்பில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்தது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த ஹார்ம் குறையிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தீங்க. ஒரு நாளைக்கு 200 வாட்டி பண்ணணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 முறை நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இன்னும் என்ன எக்ஸசைஸ் சொன்னாலும் நான் பண்ணுவேன். காலையில் 5 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன், நைட்டு படுக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நான் ஒரு முறை செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ இதுவாக சொல்கிறாங்க பாருங்க. நம்ம காலையில் உண்மையாலுமே ஒரு 5-6 மணிக்கு நம்ம எழுந்துக்கிறோம், நைட் படுக்கிற வரைக்கும் நமக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் அங்கங்கே நம்ம ஒதுக்க மாட்டோமா? கண்டிப்பாக அந்த சிஸ்டர் சொன்னதுக்கப்புறமா டெய்லி நம்ம இனிமேல் விடாமல் பண்ணணும். முடிஞ்சால் காலையில் சாயங்காலம் 2 வேளை கூட பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் கண்டினியூ பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு ஜீரக தண்ணி குடிச்சு இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.